ஈரானினுடைய ஒரு அதிசக்தி வாய்ந்த மிக முக்கியமான ஒரு தலைவர் அலி லரிஜானி. அவரை தாங்கள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த செய்தி வந்த பிறகு அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார் தன்னுடைய பேரில். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். அலி லரிஜானி அவருக்கு இப்போ 67 வயது. ஈரானில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தலைவர். அதாவது அவருடைய பதவி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி சீஃப், இதுதான் அவருடைய பதவி. அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், தேசிய பாதுகாப்பு சபை, அதனுடைய செயலாளரும் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. நேற்று திங்கட்கிழமை இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் பல இடங்களை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும், அதில் மிக முக்கியமான இடம் பாதுகாப்பு படைகளினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம், அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் அலி லரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அறிவித்திருக்கின்றார். அவர் மட்டுமில்லாமல் அவரோட சேர்த்து இன்னும் சில முக்கியமான நபர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக ஈரானிய தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளிவரையில. யார் இந்த அலி லரிஜானி என்று பார்த்தோம் என்று சொன்னால், சுருக்கமாக சொல்ல போனால் ஈரானினுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் இருக்கிறது தானே அயத்துல்லா அலி காமேனி, அவருடைய மிக மிக நெருக்கமான ஒரு ஆலோசகர், நெருக்கமான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதி, ஒரு வலதுகரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள். அதாவது கடந்த 30 ஆண்டுகளாக ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களோட நெருக்கமாக செயல்பட்ட ஒரு நபர் என்று சொல்லப்படுகிறது. அவரை பற்றி சொல்லும்போது இன்னும் ஒரு விஷயம் சொல்லி நம்ம என்னென்னா டிஃபேக்டோ லீடர். அது என்ன டிஃபேக்டோ லீடர் என்று சொன்னால், அதாவது உத்தியோகப்பற்ற முறையில் அவர்தான் தலைவர், அவர்தான் எல்லா பொறுப்புகளையும் வகிக்கிறார், அவர்தான் அனைத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறார், அவர்தான் வழி நடத்துகிறார். இதைத்தான் சொல்றது டிஃபேக்டோ லீடர் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலி லரிஜானி அவர்கள் ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே பெரிய பெரிய அரச பதவிகளில் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக மத குருக்களாக இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில சகோதரர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே ஈரானில் மிக செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பங்களில் ஒன்றுதான் அலி லரிஜானி குடும்பம். அதோட இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்று சொன்னால், இவருடைய ஒரு சகோதரர் இருக்கார் தானே அலி லரிஜானி, அவருடைய சகோதரர் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு மத குருவாம். அதாவது ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்பட்ட போது ஈரானினுடைய அடுத்த சுப்ரீம் லீடர் யார் என்று சொல்லி பரவலான பேச்சுக்கள் எழுந்தது. அதில் ஒரு 4-5 பேர் அடிபட்டது. அதில் இவருடைய சகோதரருடைய பேரும் ஒரு பேர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம் தான் அலி லரிஜானி அவர்களுடைய குடும்பம். போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் ஒரு பெரிய ஒரு மக்கள் ஊர்வலம் ஒன்று நடந்தது. அந்த ஊர்வலம் எதுக்காக என்று சொன்னால் குட்ஸ் டே என்று சொல்லுவோம். அதாவது பலஸ்தீன மக்களுக்கு ஈரானிய மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றதை காட்டுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுற ஒரு விழாத்தான் இந்த குட்ஸ் டே என்று சொல்லி. அதில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக, எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஈரானினுடைய முக்கியமான தலைவர்கள், அதாவது ஜனாதிபதி பெசஸ்கியானாக இருக்கலாம், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸாக இருக்கலாம், இந்த மாதிரி முக்கியமான எல்லோருமே பொதுமக்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் அலி லரிஜானியும் ஒருவர். அவரும் சர்வசாதாரணமாக மக்களோட மக்களாக தெஹ்ரான் வீதிகளில் நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமான காணொளிகள், புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. எனவே அவர்தான் நேற்று திங்கட்கிழமை இரவு இஸ்ரேலால் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஈரானிய தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் வெளிவரையில, உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளிவரையில. இருந்தாலும் அலி லரிஜானி அவர் இருக்காரு தானே, அவருடைய ட்விட்டர் இருக்கு தானே, எக்ஸ் வலைத்தளம், அதில் அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அது எப்படிப்பட்ட பதிவு என்று சொன்னால், இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, இதுதான் அவருடைய கையால் எழுதிய ஒரு அஞ்சலி குறிப்பு. யாருக்கான அஞ்சலி குறிப்பு என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு கப்பல் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டது, ஐரிஸ் டெனா கப்பல். அதில் உயிரிழந்த அந்த ஈரானிய வீரர்களுக்கான இறுதி நிகழ்வு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது நாட்டினுடைய பல பகுதிகளில். எனவே அந்த கடற்படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர்களுடைய வீரத்தை பாராட்டி தன்னுடைய அஞ்சலிகளை தெரிவிக்கிறேன் என்று சொல்லி அவர் கைப்பட எழுதிய குறிப்பு என்று சொல்லி வெளியிடப்பட்டிருக்கிறது அவருடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ் வலைத்தளத்தில். எனவே இதன் மூலம் ஈரான் இந்த செய்தியை அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை மறுக்க விரும்புகிறது என்று சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட ஈரானிய தரப்பிலிருந்து இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை.
அலி லரிஜானியுடன் கொல்லப்பட்ட மற்றொரு முக்கியமான தலைவர் ஒருவருடைய பெயரையும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் வந்து கொலம் ரெசா சொலைமானி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஈரானில் வந்து ஒரு படைப்பிரிவு ஒன்று இருக்குது. அதனுடைய பேர் என்னென்னு சொன்னால் பசிச்ன்றது அதனுடைய பேர். பசிச் படைப்பிரிவு என்று சொல்லி அதை எப்படி சொல்லணும்னு சொன்னால் இப்போ எங்களோட ஊரில் இருப்பினா தானே ஊர்காவல் படையினர் என்று சொல்லி துணைப்படையினர் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான். அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு பிரிவு தான் இந்த பசிச் படையணி. ஆனால் ஊர்காவல் படையணி என்று சொல்லப்படுகிறது. அந்த படைகளினுடைய தலைவர் தான் சொலைமானி. அவரும் நேற்றைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அலி லரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தியை இஸ்ரேல் அறிவித்ததன் பின்னர் 2 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதில் முதலாவது சம்பவம் என்னென்னு சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து வெளிவந்த ஒரு தகவல் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படம் வந்து அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தை வெளியிட்டு ஒரு செய்தி குறிப்பொன்று போட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், ஈரானினுடைய அத்தனை தலைவர்களையும் மிக முக்கியமான தலைவர்களையும் கொல்லும்படி இன்று காலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு சிறப்பு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி குறிப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது அலி லரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தி வந்த பிறகு வந்த செய்தியாகும். இது முதலாவது. அடுத்த இன்னொரு செய்தி கிடைச்சிருக்கு என்று சொன்னால், இஸ்ரேல் மீது தற்பொழுது ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக ஜெருசலேம் நகரத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா கேட்டுக்கொண்டதன்படி போர்க்கப்பல்களை அனுப்ப முடியாது என்று சொல்லி அனைத்து நேட்டோ நாடுகளும் ஒன்று சேர்ந்து கூட்டாக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தவர் எல்லா நாடுகளும் வந்து உங்களுடைய கப்பல் படையை அனுப்பணும், ஹோமுஸ் நீரணையை வந்து திறக்கணும் என்று சொல்லி அதற்கு இப்பொழுது நேட்டோ சார்பில் மறுப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிறைய நாடுகள் தங்கள் சார்பாக தனிப்பட்ட முறையில் வந்து மறுப்புகளை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நேட்டோ சார்பாக மறுப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதோடு அங்கு யுத்த கப்பல்களை அனுப்புவது மிக பெரும் பேரழிவுக்கு வழிவகுக்கும், எனவே நாங்கள் இந்த விளையாட்டுக்கு வரையல் என்று சொல்லி அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதேவேளையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ கூட்டாளிகளை வந்து மிரட்டியிருந்தார். நேட்டோவினுடைய எதிர்காலமே மிக மோசமாக இருக்கும், நேட்டோவில் இருப்பவர்கள் வந்து நன்றி கட்டவர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எனவே நேட்டோ இப்பொழுது மறுத்துள்ளது. அபுதாபியில் இயங்கி வருகின்ற ஒரு எரிவாயு உற்பத்தி மையம், மிக பெரும் எரிவாயு உற்பத்தி மையம், தற்பொழுது அது மூடப்பட்டிருப்பதாக அபுதாபியில் இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்று சொன்னால், அதன் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக, மிக முக்கியமாக நேற்று நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் காரணமாக அதனுடைய ஒரு பகுதியில் தீப்பிடித்து எரிஞ்சதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த தொழிற்சாலை வந்து இப்பொழுது, அந்த கேஸ் உற்பத்தி சாலை வந்து இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அதனுடைய பேர் வந்து ஷா கேஸ் ஃபீல்ட். இது வந்து அபுதாபியிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ஒரு கேஸ் உற்பத்தி சாலை என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேஸ் உற்பத்தி மையங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 1.28 பில்லியன் கியூபிக் ஃபீட் கன அடி அளவுள்ள எரிவாயுவை அவர்கள் உற்பத்தி செய்வார்களாம். அந்தளவு பெரிய ஒரு கம்பெனி என்று வைங்களேன். எனவே அவர்கள் தான் இப்பொழுது தங்களுடைய சேவையை, தங்களுடைய உற்பத்தியை வந்து இடைநிறுத்தி இருக்கிறார்கள் பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக. இந்த கம்பெனி வந்து யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால், அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி அவர்களுக்கு சொந்தமானது. எனவே இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது, துபாயில் என்ன இருக்குது, அபுதாபியில் என்ன இருக்குது, குவைத்தில் என்ன இருக்குது. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், மத்திய கிழக்கு என்று சொன்னாலே எண்ணெய் உற்பத்தி தானே. இருந்தாலும் இப்போ தான் அந்த பேர்கள் எல்லாம் வருது, ஒவ்வொரு கம்பெனிகள், அந்த கம்பெனியினுடைய கெப்பாசிட்டி என்ன, அது எவ்வளவு முக்கியமானது, இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் இப்போ தான் வந்தொன்று இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால், இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஒரு யுத்தத்தால் வந்து இதெல்லாம் வந்து அழிக்கப்படுறது, நிறுத்தப்படுறது, தடப்படுறது எல்லாமே வந்து உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விஷயம். எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.